ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பூபாலன் பேசுகிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா VBA எக்ஸல் மேக்ரோ ஆட்டோமேஷன். ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம கிளாஸ் 1 கிளாஸ் 2 இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாகவே எக்ஸல் ஆட்டோமேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸல் ஆட்டோமேஷன் கற்றுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, இல்லை ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் கற்றுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லா வீடியோஸும் கிளாஸ் பை கிளாஸாக உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் தான். ஸோ எல்லாமே லைஃப் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக இருக்காது. இதுக்கு இன்னொன்று மெயின் அட்வான்டேஜ், எந்த வித ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இல்லை ப்ரோக்ராம் நாலேஜ் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், சும்மா சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணல ப்ரோசிங் பண்ணுறது அந்த நாலேஜ் இருந்தால் போதும். பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும். தாராளமாக நீங்கள் என்ன அப்ளிகேஷன் பண்ணாலும் நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸல் ஆட்டோமேஷன்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஃபஸ்ட்டு நம்ம உங்களால் ஆட்டோமேட் பண்ணவே முடியும். ஸோ நீங்களாக தான் ஐடென்டிஃபை பண்ணணும், இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும், இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ மற்றவங்களுக்கு தெரியாது. இதை யார் ஆட்டோமேட் பண்ணுறாங்களோ, ஆட்டோமேட் நாலேஜ் இருக்கவங்க மட்டும்தான் இதை ஐடென்டிஃபைவே பண்ண முடியும். மற்றவங்களாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது, இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணவே முடியாது, இதெல்லாம் அவங்க மட்டுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே ஒழிச்சு. ஆனால் அதை ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ நிறைய டைம் சேவ் பண்ணலாம். இதனால் உங்கள் ஆஃபீஸில் நல்ல நேம் கிடைக்கும், உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இன்னும் உங்கள் ஒர்க் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட்டாக முடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேக்ரோ அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். மேக்ரோ அப்படின்ற வேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட். இது சாப்பில் இருக்குது, ஸோ கூகுள் க்ரோமில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாரக்குள்ளே இருக்குது. எல்லாத்துலேயுமே மேக்ரோன்ற ஒரு காமன் வேர்ட் இருக்கும். அது என்ன மீனிங்னா, ரிப்பீட்டடாக ஒரு டாஸ்க் இருக்குன்னா அதை நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்களா, ஒரு சின்ன ப்ரொசீஜர்னு நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறீங்களோ, மாநிலேருந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு நீங்கள் வந்து இப்படி ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கீங்களே, இதை டக்கு நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரிகர் ஆகி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இது முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயம் அதுக்கு பேர் தான் மேக்ரோன்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன ப்ரொசீஜராக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் நீங்கள் வந்து இங்கே மேக்ரோன்னு சொல்கிறது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு 100 ஸ்டெப் அதில் இருக்கலாம். ஸோ 100 ஸ்டெப்பே அட் டயத்தில் நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஸோ 5 ஸ்டெப்ஸாக சும்மா ஒரு 5 ஸ்டெப்பாக நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டே வந்துட்டு கடைசியாக நீங்கள் அந்த 100 ஸ்டெப்ஸையும் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே எழுதிருக்குன்னா இதுக்கு தான் இதுக்கு மேக்ரோ பேர் வச்சுக்கோங்க. இது VBA அப்படின்னா என்னன்னா விசுவல் பேசிக் அப்ளிகேஷன். ஸோ இது ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி விசுவல் பேசிக் அப்படின்ற ஒரு லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் இது போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் பேசிக் இங்கிலீஷில் தான் அந்த லாங்குவேஜே இருக்கும். நீங்கள் கோடிங்கை நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அழகாக எக்ஸல் மேக்ரோவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்னு. ஸோ அதுவே கோடிங்கை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அந்த கோடை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் மாடிஃபை பண்ணணுமோ அங்கே மட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணால் போதும், உங்களுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸல் ஆட்டோமேஷன் கிடச்சிடும். ஸோ இப்போ எக்ஸல் ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் எக்ஸலுக்குள்ளே மட்டும்தான் ஆட்டோமேட் பண்ண முடியும்னு கிடையாது, எக்ஸலுக்குள்ளேயே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸல் டு அவுட்லுக் ஆட்டோமேட் பண்ணலாம், பவர் பாயிண்ட் ஆட்டோமேட் பண்ணலாம், வேர்டு ஆட்டோமேட் பண்ணலாம், வெப்சைட் ஆட்டோமேஷன் பண்ணலாம். என்ன வெப்சைட்னாலும் சரி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் HTML நாலேஜ் தெரியணும், அவ்வளோதான். ஸோ ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அதே தான், இருக்கிறதுல ரொம்ப ஈஸியஸ்ட் இது. இதில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக நிறைய ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா UI பார்த்துருப்போம். ஸோ ஆட்டோமேஷன் யூனிவர் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஜாஸ்தி, இன்னும் எல்லா ஆஃபீஸ்லையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் எக்ஸல் ஒரு சாதாரண ப்ரௌசிங் சென்டரில் இருந்து மைக்ரோசாஃப்ட் இருக்கட்டும், கூகுளில் இருக்கட்டும், எல்லா கம்பெனிலுமே எக்ஸல் இருக்கும். ஏன்னா ஃபைனல் எண்டு நீங்கள் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணணும், டேட்டா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸலுக்கு தான் வந்து ஆகணும். எக்ஸலுக்கு தான் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதில் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டாப் ஒரு சாதாரண டீம் மெம்பரில் இருந்து டேரக்டர் வரைக்கும் இது யூஸ் ஆகிட்டுருக்கு. அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எல்லா இடத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ மற்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிபெண்டன்சி இருக்கும். இது டிபெண்டன்சியே கிடையவே கிடையாது. நீங்கள் சின்ன லெவலில் இருந்து கூட பண்ணலாம். ஸோ அடுத்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கூட ஆட்டோமேட் பண்ண முடியும். இதில் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி டேட்டாபேஸ் கூட ஆட்டோமேட் பண்ண முடியும். விண்டோஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இப்போ டெய்லி வர்றீங்க. ஸோ டெய்லி வந்த உடனே எனக்கு வந்து
சிஸ்டமில் இந்த ஃபோல்டர்லாம் ஓப்பன் பண்ணிடணும், இந்த ஃபோல்டரில் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும்னு சொல்கிறீங்க. இல்லை விண்டோவிலே சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணணும், அவுட்லுக் இல்லை சாப்பு இல்லை இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான டாஸ்க்ஸ் எல்லாமே நீங்கள் விண்டோஸ் ரிலேட்டட் ஃபோல்டர் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி இன்றைக்கி டேட்டில் எனக்கு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதையுமே நீங்கள் பண்ண முடியும். இன்னும் EX ஃபைல் லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இதெல்லாம் விண்டோஸ் அப்ளிகேஷன் சொல்லுவோம், இதை கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ரெக்கார்ட் மேக்ரோ ஒரு ப்ராசஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம அந்த கோடை மாடிஃபை பண்ணி பர்ஃபெக்ட் ஆட்டோமேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.